சாலமோன் ராஜாவோட சொப்பனத்தில் ஏசப்பா வந்து உனக்கு என்ன வேணும் கேட்டாங்க. நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக பொண்ணை கேட்டிருப்போம், பொருள் கேட்டிருப்போம், நமக்கு என்னென்ன தேவையோ அதை தான் கேட்டிருப்போம். ஆனால் ராஜா அவங்களுக்குன்னு எதுவும் கேட்காம, இந்த மக்களை நான் நியாயம் தீர்க்கக்கூடிய ஞானத்தை தாங்க ஏசப்பா அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டதுனால ஏசப்பா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஏராளமாக கொடுத்தாங்க. இப்போ அந்த சாலமோன் ராஜா ஞானமாக எவ்வளோ அழகாக நியாயம் தீர்த்தாங்க அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ராஜா கிட்ட 2 தாய் ஒரு ஆண் குழந்தைய கொண்டு வராங்க. 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அதில் ஒரு குழந்தை இறந்துட்டு, இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி. ராஜா கிட்ட வந்தாச்சு. ராஜாவும் ஞானமாக நீதியாக நியாயம் தீர்க்கணும். ராஜா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஒரு சேவகரை கூப்பிட்டு பட்டயத்தை கொண்டு வந்து 2 குழந்தையும் துண்டாக வெட்டிடுங்க, பாதி பாதியை கொடுத்துருங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. இதை கேட்ட தாய் உள்ள கண்டிப்பாக பதறும். பெத்த தாய் சொல்கிறாங்க, இல்லை என் குழந்தை யார்கிட்ட இருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும், இன்னொரு தாய்கிட்டே கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தாய் சொல்கிறா, இல்லை 2ஆக வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜா நிறுத்த சொல்லிவிட்டு, பதறது தான் தாய் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதர்ன தாயிட்ட குழந்தைய பத்திரமா கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ராஜாவாக இருந்து நீதியாக நியாயம் தீர்த்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நம்மளும் நம்மளோட காரியங்களில் ஞானமாக நடப்போம். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம ஞானமாக நடக்கிறப்போ கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயமாய் மாறும். இந்த பகுதி 1 ராஜாக்களில் இருக்குது. கரெக்டாக எந்த அதிகாரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் கண்டிப்பாக அதை ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே தெளிவாக புரியும். God bless you.